கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு வார்த்தை, அன்பான தேவனுடைய பிள்ளையே, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நாம் என்ன தவறு செய்தாலும், நாம் என்ன குற்றம் செய்தாலும், தெரியாமல் செய்கிற குற்றங்களை அவர் மன்னித்து நம்மேல் இரக்கம் வைத்து, நம்மேல் இரக்கம் காண்பித்து, நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு தொடர்வை அவர் கொடுக்கிறார், தொடர்ச்சியை கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய கிருபை பெரிது. அன்பான இயேசுவோடைய பிள்ளையே, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இரக்கமுள்ள தேவனாய் இருந்து அவர் உன்னை கைவிடாதபடி இருக்கிறார். இயேசப்பா உங்களை எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலையும் உங்களை கைவிடவே இல்லை. அவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். அவர் கைவிடவில்லை. வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை. அவரே சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவும் இல்லை என்று. அவர் கைவிடவில்லை, அதேபோல மறக்கவும் இல்லை. மனிதர்களாகிய நாம் சில நேரத்தில் ஒரு காரியங்களை மறந்து போகிறோம். இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், நேரப்பட போகும்பொழுது மறக்கிறோம். வருவோம் என்று சொல்லுவோம், வேறு வேலைகளில் அந்த சொன்னதை மறந்து விடுகிறோம். ஆனால் இயேசு சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவர் ஒருபோதும் மறக்கவும் மாட்டார். இந்த வசனத்தின்படி அவர் உங்களை மறந்து போவதில்லை. என் அன்புக்குரிய ராஜா இயேசுவின் குடும்பமே, உன்னை முழுக்க இயேசப்பா மறக்கவில்லை, வெறுக்கவில்லை, ஒதுக்கவில்லை. உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் இரக்கமுள்ள தேவன். இன்றைக்கு இதை பார்க்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருந்து அவருடைய இரக்கத்தை கொடுத்து அவர் வழி நடத்துவாராக. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், நாம் பிரார்த்தனை செய்வோம். மகா வல்லமை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இறங்கணுமே, உம்முடைய கிருபை இறங்கணுமே, உம்முடைய வல்லமை இறங்கணுமே நான் செபிக்கிறேன். எல்லா விதமான போராட்டங்களும், கஷ்டங்களும், நெருக்கங்களும், கடன்களும், வியாதிகளும், கவலைகளும், துன்பங்களும், நெருக்கங்களும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளும், ஒதுக்கப்பட்ட நிலைமைகளும், அன்பால் வெறுக்கப்பட்ட நிலைமைகளும் மாறி பிள்ளைகள் உம்முடைய மகிமைக்குள்ள ஒரு சமாதானமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யணுமே நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதியும் பார்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.